கைஸ் வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தோல்வி ஏன், அதில் வெற்றி பெற வேண்டிய ரகசியம் சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 ஒரு வீடியோவும், இந்த பார்ட் 3 ரெண்டாவது வீடியோவும் போட்டோம். பார்ட் 1 பார்ட் 2க்கு நல்ல வியூஸ் கிடைச்சது. பார்ட் 3க்கு வந்து இனிமேல் கிடைக்கும். ஓகே கைஸ், பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ இன்னைக்கான மார்க்கெட் பற்றி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து நம்ம வழக்கம் போல் மார்னிங் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பாயிண்ட்லேருந்து ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு. நிஃப்டிலேருந்து 25,000 கால் ஆப்ஷன் அண்ட் 25,200 புட் ஆப்ஷன் போட்டோம். என்னால் இன்னைக்கு வீடியோ எடுக்க முடியல, ஒய்ஃபை வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு திரும்ப. ஸோ அதனால் கொடுக்க முடியல. ஸோ அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆப்ஷன் சார்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்ம நோட் பண்ணுறது ஆப்ஷன் சார்ட் அண்ட் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ ஆப்ஷன் சார்ட் வந்து மார்னிங் வந்து புட் சைடு போயிருக்கு. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த பாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணிடுச்சு. ஆனால் ஆப்ஷன் செயின் டேட்டா பார்க்கும்போது அது இன்னைக்கு ஃபுல்லாகவே கால் சைடு அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கு. ப்ளஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லையா, நான் வந்து மண்டேன்ற ஃபீல்ட்லேயே நான் இருந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து கால் சைடில், பட் ஆப்ஷன் செயின் டேட்டா கால் சைடு தான் இருந்தது. பட் எனக்கு வந்து ஒரு மண்டேன்ற ஃபீல் இருந்தது. இன்னைக்கு எக்ஸ்பைரின்ற தாட்டே எனக்கு இல்லாமல் போச்சு. இதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அதனால ஸ்டே இன் கால் சைடு, ஆப்ஷன் செயின் டேட்டா படி ஸ்டே இன் கால் சைடு, புட் சைடு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் அதோட இல்லாமல் ஹியூஜ் மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி 9:20 கொடுத்துட்டேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேண்டில்லே ஒரு 500 பாயிண்ட் கிராஸ் பண்ணி இங்கே கால் வந்து இறங்கியும் புட்டு வந்து ஏறியும் இருந்தது. சரிங்களா, அதே மாதிரி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலில் பாருங்கள், அதுலேயே வந்து 100 பாயிண்ட் கிராஸு. செகண்ட் பாயிண்ட் வந்து அதாவது செகண்ட் 5 மினிட்ஸ் வந்து இன்னும் கீழே போயிடுச்சு கால் சைடு. புட் சைடு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸே போயிடுச்சு, கால் சைடும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஆப்ஷன் செயின் டேட்டா கால் சைடு அப்படின்றனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சென்செக்ஸ் வந்து கால் சைடில் ட்ரிகர் ஆகும்போது, ஏன்னா இப்போ நிஃப்டி வந்து அவுட் ஆஃப் த ஜோன் போயிடுச்சு இல்லையா, அப்போது சென்செக்ஸ் என்ன ஆகும்னா இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை தொடும். சென்செக்ஸ் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் தொட்டு கிரீன் கேண்டில் வச்சதும் இதை பார்த்து நான் நிஃப்டியில் வந்து கால் சைடு எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஓகே. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து 9:44க்கு நிஃப்டி வந்து கால் சைட் பறந்துருச்சு. ஆனால் இந்த 9:30 to 9:45 வரைக்கும் நான் ஒரு மீட்டிங்கில் இருந்துட்டேன். ஒரு சின்ன ஃபோன் கால். ஸோ அதனால் என்னால் ட்ரேடிங் எடுக்க முடியல. ஸோ அதனால் டியூ டு ஃபோன் கால் ஐ மிஸ் த என்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தேன். லிமிட் ஆர்டர் கூட போட்டு வைக்கலாம், மறந்துட்டேன். ஓகே, பட் இருந்தாலும் செகண்ட் டைம் வந்து அகைன் ஜிக்ஸாக் வந்தது இல்லையா, அப்போ வந்து நல்ல என்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சென்செக்ஸ் வந்து இப்போ கால் சைடு மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்குச்சு இல்லையா. ஸோ இந்த டயத்தில் புட் சைடும் நல்லா போயிருக்கு. பட் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக கால் சைடு தான். அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு நல்ல என்ட்ரி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. இது அதாவது செகண்ட் பாயிண்டில் எடுத்தேன். ஓகே, இங்கே காட்டுறேன் நான். அதாவது மார்க்கெட் இங்கே இருக்குது. செகண்ட் பாயிண்டில் இங்கே அந்த பிரேக் இவன் பாயிண்ட் தொட்டிருக்கு இல்லையா, 167. ஸோ இங்கேருந்து எடுத்து மேலே போச்சு, ஒரு 230 வரைக்கும் போச்சு. பட் நான் புக் பண்ணல, திரும்ப ஹோல்டு பண்ணேன். திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ திரும்ப ஹோல்டு பண்ணேன். திரும்ப இங்கே ரெண்டாவது தடவை ஏறி பார்த்தீங்கன்னா 124 பாயிண்ட். இதை கேப்சர் பண்ணேன் காய்ஸ். இதை தான் வந்து செகண்ட் என்ட்ரியில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாட் ப்ரைஸ் 81, வெறும் 3 லாட் தான் எடுத்துட்டு 192 ரூபாய்க்கு விற்றுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து டபுள் த ப்ரைஸ் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே செகண்ட் பாயிண்டில் புக் பண்ணதும் செகண்ட் பாயிண்டில் பை பண்ணதும் இந்த 192 சேம் டைம்லேயே நான் விற்றுட்டேன். ஸோ ரெண்டுமே ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நல்ல மொமெண்டமு. ப்ளஸ் ரெண்டு பக்கமும் ஜிக்ஸாக்காக ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதை நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன். எதுக்கு புட் சைடு போச்சு, புட் சைட் டார்கெட்டிங் ஏன் ஹிட் ஆச்சுன்னு செக் பண்ணுறப்ப தான் அது வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதே ஞாபகம் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். 0 to 0க்கான பாசிபிலிட்டி இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருந்தது, ஏன்னா ரொம்ப கரைஞ்சிருச்சுன்னு. ஸோ அதனால் நானும் என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு திரும்ப ஒரு 200 நான் வந்து வெளியே வந்துட்டேன் லாஸ்ட்டில். ஸோ 0 to, ஏன்னா இப்போ மணி 2:30 இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்றனால நான் வந்து இக்னோர் பண்ணுங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2:30க்கு இங்கே 600லேருந்து 1076 வரைக்கும் சென்செக்ஸ் போயிருக்கு இல்லையா. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே 60லேருந்து 177, அதாவது ட்ரிபிள் த ப்ரைஸ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ட்ரிபிள் ஆயிருக்கு. 0 to 0 நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா பற்றி பக்காவாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வந்தது. அப்புறம் இன்னொன்று, நம்ம இனிமேல் டெய்லி வீடியோ வந்து போட போகிறது இல்லை guys. ஏன்னா சம் ப்ராப்ளம்ஸு. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ்னா இந்த மொத்த வீடியோவும் இந்த 5 நாளில் என்ன நடந்ததுன்றத 5வது நாள் நான் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக போடுறேன் guys. அது வரைக்கும் டெய்லி வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். மார்னிங் ஓப்பன் ஆனதும் இந்த சார்ட் எம்டி சார்ட் கொடுப்போம்.
தென் மார்னிங் அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நம்ம ப்ரெடிக்ஷன் வழக்கம் போல் கொடுப்போங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. வீடியோ மட்டும் இனிமேல் டெய்லி வராது. சரிங்களா? ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது நாளைக்கான சார்ட். நிஃப்டி வந்து 25,200 கால் ஆப்ஷன், தென் அதோட பாயிண்ட்ஸு. 25,400 புட் ஆப்ஷன், தென் அதோட பாயிண்ட்ஸு. இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த பிப்ரவரியோடது. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸ் 81,600 கால் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸு. தென் 82,600 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸு சென்செக்ஸ். ஆப்ஷன் செயின் டேட்டா படி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இந்த பக்கம் பாருங்கள் 607, இந்த பக்கம் 220. அப்போது கால் சைடு ட்ரிபிள் த வெயிட் இருக்குது. சென்செக்ஸில் புட் சைடில் வந்து சிங்கிள் வெயிட் தான் இருக்குது. அதாவது புட் சைடு 1 கிலோ இருந்தால் கால் சைடு 3 கிலோ இருக்குது. ஓகேங்களா? அப்போ நிஃப்டி என்ன சொல்லுது பாருங்கள். நிஃப்டி வந்து புது எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ வழக்கமாக இந்த இடத்துல 120, 110 இருக்க வேண்டிய இடத்துல 310 இருக்குது. ஆப்போசிட்டில் 185 இருக்குது. ஸோ சென்செக்ஸில் உள்ள மாதிரியே கால் சைடில் ஹெவி வெயிட்டும் புட் சைடில் கம்மியான வெயிட்டும் இருக்கும். ஆனால் என்னென்னா புட் சைடில் வழக்கமாக இருக்க வேண்டியது கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல புட் சைடில் வழக்கமாக 120, 130 இருக்கும், 110 இருக்கும், அதிகமாக இருக்குது. கால் சைடில் பார்த்தீங்கன்னா அதே 110, 120 இருக்கணும், 3 மடங்கு பெருசாக இருக்குது. அப்போது பெரிய சம்பவம் இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே ஹியூஜ் மூமெண்ட்டாக தான் இருக்க போகுது. சரிங்களா? வாரம் ஃபுல்லாக இருக்காது. இந்த ப்ரைஸ் நார்மல் ஆகிற வரைக்கும் பெரிய மூமெண்ட் இருக்கும். நான் இன்றைக்கே சொல்லியிருந்தேன். எப்படி ஒரே நாளில் 3 தடவை 140, 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருந்ததோ, ப்ரீமியமில் சொல்கிறேன், இண்டெக்ஸில் இல்லை. இண்டெக்ஸில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதே மாதிரி ப்ரீமியமில் பயங்கரமான மூவ்மெண்ட் இருக்க போகுது கைஸ். ஸோ இந்த வாரம் பெரிய ஜாக்பாட் தான். ஸோ அது எந்த சைடுன்றத மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் லைவில் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ முன்னாடியே வந்து என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஓகே கைஸ். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ப்ரீமியமில் தான் நடக்கும், இண்டெக்ஸில் இல்லை. ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பயோ லிங்க் இருக்கும். தேங்க்யூ கைஸ்.